IPL தொடரின் 2026ஆம் ஆண்டுக்கான வீரர்கள் பரிமாற்ற சீசன் சூடுபிடித்துள்ள நிலையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டனும் நட்சத்திர வீரருமான சஞ்சு சாம்சனை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக அந்த அணியின் இரு பெரும் ஆல்ரவுண்டர்களான ரவீந்திர ஜடேஜா மற்றும் சாம் கரனை பெற ராஜஸ்தான் அணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக நம்பகத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முதலில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஜடேஜா மற்றும் பிரிவிஸை கேட்டதாகவும், ஆனால் பிரிவிஸுக்கு பதிலாக சாம் கரனை அளிக்க CSK பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த வீரர்கள் பரிமாற்றம் உறுதியானால் இது IPL வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த மற்றும் மிகப்பெரிய பரிமாற்றங்களில் ஒன்றாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு IPL தொடரில் 9வது இடத்தை பிடித்து பெரும் சரிவை சந்தித்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தனது அணியை வலுப்படுத்தும் நோக்கில் குறிப்பாக ஆல்ரவுண்டர்கள் பிரிவில் கவனம் செலுத்தி வருவதாக தெரிகிறது. மறுபுறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மகேந்திர சிங் தோனிக்கு பிறகு ஒரு நிரந்தர விக்கெட் கீப்பர் மற்றும் அனுபவம் வாய்ந்த ஒரு வீரரை தேடி வருகிறது. இந்த தேவைகளை சஞ்சு சாம்சன் பூர்த்தி செய்வார் என்பதால் CSK நிர்வாகம் இந்த பரிமாற்றத்தில் அதிக ஆர்வம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. சில மாதங்களுக்கு முன்பே சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் அணியில் இருந்து வெளியேற விரும்புவதாகவும் தன்னை விடுவிக்க கோரியதாகவும் செய்திகள் வெளிவந்தன. இதுவே இந்த பரிமாற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. கடந்த 11 சீசன்களாக ராஜஸ்தான் அணியின் முகமாக திகழ்பவர் சாம்சன் 2021இல் கேப்டனாக பொறுப்பேற்று 2022இல் அணியை இறுதிப் போட்டி வரை அழைத்து சென்றார். 2024இல் தனது முதல் 500 ரன்கள் கொண்ட சீசனை பதிவு செய்தார். ராஜஸ்தான் அணியுடன் நீண்ட கால தொடர்பு இருந்தாலும் ஒரு புதிய சவாலை அவர் விரும்புவதாக தெரிகிறது. 2012ஆம் ஆண்டு முதல் CSK அணியின் அசைக்க முடியாத சக்தியாக விளங்கி வருகிறார் ஜடேஜா. CSK வென்ற 5 கோப்பைகளில் 3 முறை இவரது பங்களிப்பு மகத்தானது. 2023 இறுதிப் போட்டியில் குஜராத் அணிக்கு எதிராக கடைசி 2 பந்துகளில் 10 ரன்கள் அடித்து CSKவுக்கு வெற்றியை தேடி தந்தது ரசிகர்களால் மறக்க முடியாத தருணமாகும். அதே சமயம் ஜடேஜா தனது IPL பயணத்தை 2008இல் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில்தான் தொடங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்தைச் சேர்ந்த இளம் ஆல்ரவுண்டரான சாம் கரன் தனது அதிரடி ஆட்டத்திற்கு பெயர் பெற்றவர். இதற்கு முன்னர் CSK அணிக்காக விளையாடியுள்ள இவர் 2025இல் மீண்டும் அணிக்கு திரும்பினார். ராஜஸ்தான் அணிக்கு தேவையான ஆல்ரவுண்டர் பலத்தை இவர் மேலும் அதிகரிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. IPL விதிமுறைகளின்படி இந்த மெகா பரிமாற்றத்தை இறுதி செய்ய இரு அணிகளும் சில நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். முதலில் சம்பந்தப்பட்ட 3 வீரர்களின் பெயர்களை குறிப்பிட்டு IPL நிர்வாக குழுவிடம் விருப்பம் தெரிவிக்க வேண்டும். வீரர்கள் எழுத்துப்பூர்வமாக சம்மதம் தெரிவித்த பின்னரே இரு அணிகளுக்கு இறுதி ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கு செல்ல முடியும். இறுதியாக இந்த ஒப்பந்தத்திற்கு IPL நிர்வாக குழு ஒப்புதல் அளிக்க வேண்டும். தனது YouTube சேனலில் இது குறித்து விரிவாக பேசிய முகமது கைஸ், ராஜஸ்தான் அணிக்கு செல்ல ஒப்புக்கொள்வதற்கு முன்பு ரவீந்திர ஜடேஜா, தோனி, தற்போதைய கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் தலைமை பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளெமிங் ஆகியோருடன் நீண்ட நேரம் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. ஜடேஜாவின் விருப்பத்தை அறிந்து கொள்ள தோனியை நேரடியாக இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். ஜடேஜா ராஜஸ்தானுக்கு செல்ல ஒப்புக்கொண்ட பின்னரே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தன என்று இது தொடர்பான ஒரு செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டால் திரைக்கு பின்னால் பல தொலைபேசி அழைப்புகள் நடந்திருக்கும் என கைஸ் கூறினார். சஞ்சு சாம்சன் CSKவில் இணைவது உறுதியானால் அவர் நிச்சயம் போன் செய்திருப்பார். தோனி பாய் என்ன நினைக்கிறீங்க என்று சஞ்சு தோனியிடமே பேசியிருக்கலாம். CSK அணியை நடத்துவதே தோனிதான். இந்த முறை CSKவுக்கு சஞ்சு தேவை என்றால் அவர்தான் அந்த அணியின் எதிர்கால கேப்டன் என்று கைஸ் ஆணித்தரமாக கூறினார். சென்னை அணிக்காக பல வெற்றிகளை பெற்று தந்த எங்கள் ஜடேஜாவை விட வேண்டாம். சஞ்சு சாம்சன் ஒரு சீசனுக்கு 5 மேட்ச் மட்டுமே சரியாக விளையாடுவார். அவருக்காக CSK ரசிகர்களின் உணர்வுகளில் கலந்த ஜடேஜாவை விட்டுக் கொடுப்பதா என்று ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் சென்னை அணியை போட்டு கிழித்தெடுக்கிறார்கள். எவ்வளவோ வீரர்கள் இருக்க ஜடேஜாவை ஏன் விட்டுத்தர வேண்டும் என்பதும் அவர்களின் கேள்வி. சஞ்சு சாம்சனுக்காக ஜடேஜாவை ட்ரேட் செய்வது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுகளில் ஒன்றாக இருக்கலாம்.
தங்களது லெஜண்ட்களை எப்போதும் தக்க வைத்துக் கொள்ளும் கொள்கைக்கு பெயர் பெற்ற ஒரு அணி இத்தனை ஆண்டுகளாக அணிக்கு அயராது உழைத்த பல கோப்பைகளை வென்று தந்த அணியின் அடையாளமாக திகழும் ஒரு வீரரை இப்படி விட்டுக் கொடுக்க கூடாது. இதனால் அதிக லாபம் ராஜஸ்தான் அணிக்கே, இழப்பு சென்னை அணிக்கே என்பது ரசிகர்களின் குமுறல். ஆனால் தற்போது வரை இரு அணிகளும் சம்பந்தப்பட்ட வீரர்களுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளதாக தெரிகிறது. இருப்பினும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அல்லது ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகிய இரு அணிகளும் இதுகுறித்து அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை. கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த மெகா பரிமாற்றம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தோனியை கண்ணீரில் தூக்கி கொண்டாடிய வீரரை இப்படி வேறு அணிக்கு தூக்கி கொடுக்கலாமா? இப்போதும் நன்றாக விளையாடும் ஜடேஜாவை விட்டுக் கொடுப்பதா? வயது காரணம் என்றால் அணியின் எதிர்காலம் முக்கியம் என்றால் அணியின் அதிக வயதாகும் அனைவரும் ஒதுங்கி அல்லவா எதிர்கால அணியை கட்டமைக்க வேண்டும்? ஜடேஜாவை விட அதிக வயதாகும் தோனி, 2 ஓவர்கள் மட்டும் விளையாடும் தோனி இருக்கையில் ஜடேஜாவை அனுப்புவதா? எதிர்கால அணி நலனுக்காக அணியை கட்டமைக்க வேண்டியது முக்கியம்தான். அதற்கான சரியான முடிவுகளை எடுக்காமல் வியாபார நோக்கத்தை வைத்து முடிவெடுப்பது சரியா என்பதே கிரிக்கெட் விமர்சகர்களின் கருத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.